நீங்கள் நிம்மதியாக தூங்குறதுக்கும் உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவலை கம்மி பண்ணுறதுக்கும் உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் பெட்ரூமில் எந்த மாதிரியான செடிகளை வச்சா நல்லதுன்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். கற்றாழை செடியை நீங்கள் ஜாடியில் வச்சு வளர்க்கலாம். கற்றாழை செடி கார்பன் டை ஆக்சைடை உள்ளே இழுத்து ஆக்சிஜனை வெளியே விடுது. இதனால் உங்களுக்கு நல்ல ஆக்சிஜன் கிடைக்கும். நல்ல ஆக்சிஜனை சுவாசிக்கும் போது உங்களுக்கு நிம்மதியான தூக்கமும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கற்றாழையை உங்கள் உணவில் சேர்த்துக்கும் போது பல விதமான நன்மைகள் இருக்குது. அடுத்து ஸ்னேக் பிளான்ட், பாம்பு செடி. இது இன்டோர் பிளான்ட், நீங்கள் வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்க்கலாம். இந்த செடியை நீங்கள் வீட்டில் வச்சிங்கன்னா இது உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்க பொல்யூட்டட் ஏரை பியூரிஃபை பண்ணுது. அடுத்து பீஸ் லில்லியில் அழகாக வெள்ளை கலரில் பூ பூக்கும். நாசா கண்டுபிடிக்கப்பட்ட ஏர் பியூரிஃபையர் பிளான்ட்ஸில் இதுவும் ஒன்று. இந்த பீஸ் லில்லி பிளான்ட்டை நீங்கள் வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்கலாம். அடுத்து முல்லைப்பூ செடியை நீங்கள் பெட்ரூமில் வச்சு வளர்க்க முடியாது. பட் பெட்ரூமில் இருக்க பால்கனியில் வெளியில் வச்சு வளர்க்கலாம். நேச்சுரலான முல்லைப்பூவோட வாசம் உங்கள் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணி உங்களுக்கு நல்ல தூக்கத்தை வர வைக்கும். நீங்கள் ஆர்டிஃபிஷியலான கேண்டில்ஸு, ரூம் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பூச்செடிகளை வளர்க்கலாம். லாஸ்ட்டாக மூங்கில் செடி நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. தண்ணியில் ஒரு கிளாஸில் வச்சுருப்பாங்க. இந்த செடியை நீங்கள் வீட்டுக்குள்ளே வைக்கலாம். இந்த செடி உங்கள் வீட்டில் இருக்க நெகட்டிவ் வைப்ஸை கம்மி பண்ணி பாசிட்டிவான வைப்ஸை கொண்டு வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மூங்கில் செடி நிறைய ஆக்சிஜன் விடுறதால இது உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்குள்ளே சின்ன சின்ன மாற்றங்களை நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு பெரிய லெவலில் நன்மைகள் கிடைக்கும். செடிகளை வளருங்க, சந்தோஷமாக இருங்க.